வணக்கம் சகோதரிகளே, நான் உங்கள் அபிமான தோழி வசந்தா விவேக், மிட்லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள் விமென் கம்யூனிட்டி. வெல்கம் டு டே 9 ஆஃப் 21 days ஃப்ரீ அபண்டன்ஸ் அட்ராக்ஷன் சேலஞ்ச். இன்னைக்கு நாம செய்யக்கூடிய டாஸ்க் என்னன்னா பீயிங் ஆப்டிமிஸ்டிக். நாம எப்பவுமே நெகட்டிவ் விஷயங்களுக்காக வேண்டிதான் நம்ம மூளை ரெடி ஆகியிருக்கு. நாம எப்பவுமே நம்ம மனசுல நெகட்டிவா தான் திங்க் பண்றோம். சோ எதனால அப்படின்னா நம்ம மூளை நம்மளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சில நெகட்டிவ் விஷயங்களை கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்கும். சோ நம்ம மனசுல எப்பவுமே நினைப்போம், நம்ம இதுக்கு தகுதி இல்லை, ஐ ஆம் நாட் லக்கி, ஐ குடின்ட் அட்ராக்ட் அபண்டன்ஸ், என் வாழ்க்கையில அபண்டன்ஸ் என்னால அட்ராக்ட் பண்ண முடியல, என்னால பணம் நிறைய சம்பாதிக்க முடியல, இல்ல பணம் நிறைய சம்பாதிச்சாலும் என்கிட்ட அது தங்குறது இல்ல அப்படின்னு நம்ம மனசுல நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். நாம நிறைய நேரத்துல பெசிமிஸ்டிக் அப்ரோச், பெசிமிஸ்டிக் தாட் தான் நம்ம கிட்ட நிறைய இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் என்னன்னா பீயிங் ஆப்டிமிஸ்டிக். நாம எப்பவும் ஒரு பாசிட்டிவ் சிந்தனையோட ஆப்டிமிஸ்டிக்கா இருந்தா தான் நம்ம வைப்ரேஷன் லெவல் ஹையா இருக்கும். அப்பதான் நாம அபண்டன்ஸை நம்ம வாழ்க்கையில அட்ராக்ட் பண்ண முடியும். இதத்தான் நாம லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றோம், LOA, லைக் அட்ராக்ட்ஸ் லைக். சோ பாசிட்டிவ் எண்ணங்கள் இருந்தா பாசிட்டிவ் விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவோம், நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்தா நெகட்டிவ் விஷயத்தை தான் நாம அட்ராக்ட் பண்ணுவோம். நாம நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்துல சொல்லுவோம், புலம்பிட்டே இருப்போம், நமக்கு அது இல்ல இது இல்ல, எனக்கு அப்படி நடந்துருச்சு, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம புலம்பிட்டே இருப்போம். அப்படி புலம்புற நேரத்துல எல்லாம் நமக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களும் நெகட்டிவா தான் இருக்கும். நீங்க அதை கவனிச்சு பார்த்திருக்கிறீங்களா? எதனால அப்படின்னா லைக் அட்ராக்ட்ஸ் லைக். சோ நெகட்டிவ் எண்ணங்கள் என்னைக்குமே ஒரு நெகட்டிவ் விஷயத்தை தான் அட்ராக்ட் பண்ணும். அதனால நீங்க ஆப்டிமிஸ்டிக்கா இருந்து பாசிட்டிவா இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்குமே பாசிட்டிவ் விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால அபண்டன்ஸா உங்க வாழ்க்கையில அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னைக்குமே நீங்க ஆப்டிமிஸ்டிக்கா இருங்க. ஒரு பாசிட்டிவ் மனநிலையில உங்களை என்னைக்குமே வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு இருக்கிற டாஸ்க் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பேப்பர்ல எழுத வேண்டியது, everything is working out for me, the universe will give everything I desire for. இந்த ரெண்டு வாக்கியங்களை நீங்க ஒரு 11 தடவை பேப்பர்ல எழுதி அத மனதார வாசிச்சு அந்த பேப்பர்ல எழுதுனதை நீங்க போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இப்படி நீங்க டெய்லி இந்த வாக்கியங்களை ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி லெவல் ஹையா இருந்து நீங்க எப்பவுமே ஆப்டிமிஸ்டிக்கா இருக்க முடியும். சோ இத நீங்க செஞ்சு இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு பவர்ஃபுல் டாஸ்கோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.